ராசியில் சனி பகவான் இருக்கிற போது பல மீனராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு. நெருக்கடி இல்லைன்னு சொல்லிட முடியாது, நெருக்கடி இருக்கத்தாங்க இருக்கு. ஏன்னா சனி வந்து உட்கார்ந்துருக்காருல, சமணம் போட்டு உட்கார்ந்துருக்காருல, சில பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யாது. இல்லைன்னு எப்படி மறைக்கிறது? சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, லாபாதிபதி விரையாதிபதி சனி பகவான். என்னங்க இப்படி வேலையில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறீங்களே அப்படின்னா அதை பற்றி கவலைப்படணுமானா பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நன்மை தான் நடக்கும். அது என்னங்க எப்படிங்க நன்மை நடக்கும் அப்படின்னா, குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்காருங்க. இப்போ அந்த குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால உங்களில் பலருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை. நீங்கள் என்ன பண்ணணும், சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் சனிக்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்களில் வழிபட்டு வருகிற போது, குறிப்பாக வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் போய் வழிபட்டீங்கன்னா பெரிய பலன் கிடைக்கும். சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்ய வேலையில் இருக்கிற பிரச்சனை தீரும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல இப்போவோ அப்போவோ வேலை எப்போ வேணால் பறிபோகும் இருக்கும். இந்த பதட்ட சூழ்நிலை மறைந்து வேற நல்ல வேலை கிடைக்கும். அந்த யோகம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி அமைய போகுது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்களால் உங்களுக்கு ஒரு தொல்லை இருந்துக்கிட்டு இருக்கும்.